அனைவருக்கும் இனிய வணக்கம். 8 பாடங்கள் பார்த்திருக்கின்றோம் நமது சிலம்ப வகுப்பிலே. 8வது பாடம் மிகவும் பெரிய பாடமாக இருந்திருக்கும். ஆனால் கற்றுக்கொண்டால் மிகவும் சுலபம். சிலம்பம் கற்றுக்கொள்வது வெறும் அழகான சுற்றுக்காக மட்டுமல்ல, நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு. தற்காத்துக் கொள்ள வேண்டுமென்றால் கைகளிலே இருக்கின்ற தடியானது நாம் உடலோடு உடலாக இயங்க வேண்டும். அடி எப்படி இருந்தாலும் தடுக்க முடிய வேண்டும். அதே போல் அடி தடுத்த பிறகு தடுப்பது மட்டுமே நமது தற்காப்பாக இருக்க முடியாது. தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எதிரிகளை தூரமாக வைக்க வேண்டும். அதற்கு தடுப்பது மட்டும் போதாது, எதிரிகளை தாக்கவும் வேண்டும். அவ்வாறான தாக்குதல், தடுத்தல், தற்காத்தல் இவை அனைத்தும் எப்பொழுது வரும் என்றால், இந்த கம்பானது நான் முன்பே கூறியது போல் நம் உடலோடு உடலாக, உயிரோடு உயிராக, உணர்வோடு உணர்வாக கலந்தால் மட்டும்தான் வரும். இன்று நாம் காணவிருப்பது 8வது பாடம். இந்த 8வது பாடம் கற்பதற்கு எளிமை என்றும் கூறலாம், அல்லது சற்று கடுமை என்றும் கூறலாம். ஏன் எளிமை என்றால், 8வது பாடத்தை போல் நாம் பல சுற்றுக்களை சேர்த்து செய்ய போவதில்லை. 2 சுற்றுகள் தான் இருக்கும், முன் சுற்று பின் சுற்று. ஆனால் அந்த முன் சுற்றும் பின் சுற்றும் எளிமை என்று கூறியிருக்கின்றோம். அது ஏன் கடுமையானது என்றால், தலைக்கு மேல் சுற்றப் போகின்றோம். அதனால் இந்த பாடமானது சிலருக்கு கடுமையாக இருக்கலாம். நீங்கள் முதலில் பழகும் பொழுது இந்த முன் பின் சுற்றுகளை எல்லாம் தெளிவாக கற்றுக்கொண்டு பிறகுதான் நாம் தலைக்கு மேல் சுற்றுகின்ற சுற்றுக்கு வர முடியும். பாருங்கள், நாம் இன்று காணவிருப்பது அவ்வாறான ஒரு பாடம். ஒரு கையிலே தலைக்கு மேல் சுற்றுகின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், முதலில் எப்பொழுதும் போல நின்று கொள்கிறோம். சிலம்பத்தினை பிடித்து நின்று கொள்கிறோம். பிறகு என்ன செய்கிறோம், இந்த கம்பினை இவ்வாறு வாங்கி இவ்வாறு வைத்து பாருங்கள் எண்ணித்துக் கொள்கிறோம். எண்ணித்த பிறகு தரையில் அடித்த பிறகு கம்பினை எடுத்து பாருங்கள் இவ்வாறு உயர்த்துகின்றோம். இவ்வாறு உயர்த்திய கம்பினை தலைக்கு மேல் உயர்த்தி பின்புறமாக கொண்டு வருகின்றோம். பாருங்கள், முதலில் இதை மட்டும் பழகுங்கள். கம்பினை உயர்த்தி தலைக்கு மேல் உயர கொண்டு வருகின்றோம். இதை மட்டும் நன்றாக பயிற்சி பெறுங்கள். என்றால் தலைக்கு மேல் சுற்றுகின்ற சுழற்சி பொறுமையாக கற்றுக்கொள்ளணும். உயர்த்தி தலைக்கு மேல் கொண்டு வருகின்றோம். தலைக்கு மேல் கொண்டு வர தெரிந்த பிறகு சற்று சுலபம்தான். தலைக்கு மேல் கொண்டு வருகின்றோம், இது என்ன கடினம் என்று யோசிக்கலாம். சுற்று வேகமாகும் பொழுது கடினமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த கையினை இவ்வாறு சுற்றி தலைக்கு மேல் கொண்டு வர வேண்டும். நீங்கள் நேராக கொண்டு வந்து இப்படி எடுத்த கம்பினை, அதாவது இப்ப நேராக சுற்றி எடுத்த கம்பினை என்ன கூறுகின்றேன், கையினை பாருங்கள் இப்படி இருக்கிறது. கம்பினை வைத்திருக்கின்றோம். இப்படி கொண்டு வர சொல்லுகிறேன் தலைக்கு மேல். புரிகிறதா? இப்படி வைத்திருக்க கம்பினை கீழிருந்து சுற்றி மேல் கொண்டு வர வேண்டும். அதாவது உங்களுக்கு அடிக்கம்பு தான் தலைக்கு மேல் வர வேண்டும், மேல் கம்பு கீழ் செல்ல வேண்டும், அடிக்கம்பு தலைக்கு மேல் வர வேண்டும். இப்பொழுது இப்படி பயிற்சி பெறுங்கள். அதே போல் இந்த கையிலும் இந்த கம்பினை நேராகவே தலைக்கு மேல் கொண்டு வந்து பயிற்சி பெறுகிறீர்கள். பாருங்கள், இந்த கம்பினை நேராகவே தலைக்கு மேல் கொண்டு வருகிறீர்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். தலைக்கு மேல் கொண்டு வர முடியும். எளிமைதான். நன்றாக கொண்டு வரணும், உயரமாக கொண்டு வரணும். ஓகேங்களா? நன்றாக உயரமாக கொண்டு வந்து
கம்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து கம்பினை நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு இந்த கம்பினை மேல் கம்பினை கீழ் புறமாக விட்டு அடிக்கம்பு தான் தலைக்கு மேல் வர வேண்டும். மேல் கம்பு கீழ் நோக்கி செல்ல வேண்டும். அடிக்கம்பு தான் தலைக்கு மேல் வர வேண்டும். பாருங்கள், இவ்வாறு இரண்டு கைகளிலும் பயிற்சி பெற்ற பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, பாருங்கள், கம்பினை பிடித்துக் கொள்கிறோம். இதனை வேகமாக செய்கிறோம். 1 2 3 4 5 6. அவ்வளோதான். என்ன பண்ணுறோம்? மேல் கம்பு கீழே கொண்டு போகிறோம், கீழ் கம்பு மேலே கொண்டு வரோம், தலைக்கு மேலே சுற்றி முன்பக்கம் எடுக்கிறோம். பாருங்க, 1 2. அவ்வளோதான். 1 2 1 2. அவ்வளோதான். பதினெண்டு கையில் பாருங்கள். 1 2 3. புரிந்ததா? அதாவது மேல் கம்பு கிளப்ப கொண்டு வரோம், அடிக்கம்பை தலைக்கு மேலே கொண்டு வந்து சுற்றி இப்படி பண்ணுறோம். இப்படி சுற்றும் பொழுது பின்புறத்தில் கம்பு எப்படி இருக்கும் பாருங்க, வச்சிருக்கோம். சுற்றி நடும்போது மின்புறம் முழுமையாக சுற்ற வேண்டும். பொறுமையாக தான் செய்து காண்பிக்கின்றேன். அதே போல் வலதுகையிலும் பாருங்கள். மேற்கம்பு கீழே சென்று அடிக்கம்பு மேலே வரும் பொழுது பாருங்கள், நன்கு சுற்ற வேண்டும். இதுதான் நம்முடைய 9வது பாடம். இதனை வேகமாக செய்தால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இதனை நன்கு பயிற்சி பெறாமல் வேகமாக செய்யக்கூடாது. தலையில் உங்களுடைய கம்பு உங்களையே தாக்க நேரிடும். சிலம்பமானது நான் கூறியிருந்தேன், குருவிற்கு மேலானது. உங்களுக்கு குரு கற்றுத்தருகின்ற பாடத்தை காட்டிலும் சிலம்பம் அதிகமாக கற்றுக் கொடுக்கும். நீங்கள் தவறு செய்தால் குரு கண்டிக்கிறாரோ இல்லை தண்டிக்கிறாரோ, சிலம்பம் கண்டிக்காது, நிச்சயம் தண்டிக்கும். நீங்கள் தவறு செய்தால் தலையில் படும், கைகளில் படும், காலில் படும், வலி வேதனை அனுபவிக்க நேரிடும். சில சமயங்களில் தலை சுற்றும் மயக்கமும் வரும். தவறாக செய்து தலையில் பலமாக அடிப்பட்டால் அல்லது நம் உடலில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் அடிப்பட்டால் நேரிடும். ஆனால் கற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் தேவை. நன்கு பயிற்சி பெற்ற பிறகு பாருங்கள், இதே போல் இடது கையிலும் பாருங்கள். இதே போல் பின்புறமாகவும் பாருங்கள். வலது கையில் செய்கிறேன். இடது கையிலே செய்கிறேன். ஆகவே இந்த பாடம் 9வது பாடம். இது உங்களுக்கு சண்டை செய்யும் பொழுது மிகவும் பயன்படும். மேலும் இரட்டை கம்பு சுழற்சிக்கும் இது மிகவும் பயன்படும். இந்த 9வது பாடத்தை நன்கு கற்று பயிற்சி பெற்று உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சிலம்பம் கற்பது முக்கியமல்ல, சிலம்பம் உங்கள் உணர்வோடு ஒன்ற வேண்டும். இது தமிழர்களின் பண்பாடு,
பாரம்பரியம், கலாச்சாரம், அடையாளம். அதனால் உங்கள் உணர்வோடு ஒன்ற வேண்டும். சிலம்பம் தமிழ் மொழியின் ஆதிக்கம் நிறைந்தது. அதனால் நீங்கள் இதனை மனதோடு ஒன்றி கற்றுக்கொள்ள வேண்டும். நாளைய தினம் 10வது பாடத்தோடு உங்களை வந்து காண இருக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் முனைவர் பிரசாந்த பாரதி. நன்றி, வணக்கம்.